கூட்டணி என்பது நமது பலத்தை மறைப்பதற்காக மட்டும் அல்ல, நமது பலத்தை பெருக்குவதற்காக இருக்க வேண்டும். இளைஞர்களிடம் காங்கிரஸ் மீண்டும் செல்ல வேண்டும். இன்று ஒரு புதிய தலைமுறை அரசியல் பார்க்கிறது. அவர்கள் வரலாற்றை மட்டும் கேட்கவில்லை, அவர்கள் எதிர்காலத்திற்கான பிரச்சனைகளையும் தீர்ப்பவர் யார் என்பதை பார்க்கிறார்கள். வேலை எங்கே, தரமான கல்வி எங்கே, தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை எங்கே என்ற கேள்விகள் அவர்கள் கேட்கிறார்கள். தொழில் வாய்ப்புகள் எங்கே, பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே, விவசாயிகளுக்கு நிலையான வருமானம் எங்கே, சிறு தொழில்கள் பாதுகாப்பு எங்கே, டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இளைஞர்களிடம் இடம் எங்கே, என்ன இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அரசியல் தான் நாளைய அரசியல். நாங்கள் செய்தோம் என்பதோடு மட்டும் அரசியல் முடிவப் போவதில்லை. நாங்கள் நாளை என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான பதில் சொல்ல வேண்டும். நாம் ஒரு காலகட்டத்தில் சுவரொட்டி அரசியலை தீர்மானித்தது, பின்னர் தொலைக்காட்சி அரசியலை தீர்மானித்தது. இன்று யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், எக்ஸ் போன்ற தளங்கள் அரசியல் உரையாடலை மாற்றியிருக்கின்றன. எனவே காங்கிரஸ் அமைப்பிலும் புதிய மாற்றம் தேவை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சோசியல் மீடியா அணிகளும், ஒவ்வொரு ஒன்றிய பகுதிகளில் ஐடி சோசியல் மீடியா அணிகளும், ஒவ்வொரு மண்டலத்திலும் செயலில் இருக்கும் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இளைஞர்களை பார்வையாளர்களாக மட்டுமல்ல, அரசியலில் அவர்களை பங்காளிகளாக மாற்ற வேண்டும். அமைப்பு இல்லாமல் அரசியல் வெற்றி பெற முடியாது. இது மிகவும் முக்கியமான விஷயம். தலைவர் மட்டும் வலிமையாக இருந்தால் கட்சி வலிமையாகிவிடும். அமைப்பு வலிமையாகி விடாது. அமைப்பு வலிமையாக இருக்க வேண்டும். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி, ஒன்றிய காங்கிரஸ் கமிட்டி, நகர காங்கிரஸ் கமிட்டி, மண்டல காங்கிரஸ் கமிட்டி என்று வாக்குச்சாவடி காங்கிரஸ் வரை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் செயல்படும் தொண்டர்கள், ஒவ்வொரு குடும்பத்தோடு தொடர்போடு ஒவ்வொரு உள்ளூர் பிரச்சனைகளும் காங்கிரசின் குரல். இதுதான் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளம்.